நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ட பிறகு இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்து வந்தால் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக பேணப்படுறதோட எங்களுக்கு சில நோய்களும் வராமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆராய்ச்சி முடிவுகளின்படி நாங்கள் சாப்பிட்ட பிறகு 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் நடக்கிறதால எங்களோட உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகள் என்னன்றது உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக நான் இதில் தெளிவுபடுத்த போறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தால் நீங்கள் கட்டாயமாக இன்றைக்கு தொடக்கம் உணவை எடுத்த பிறகு 10 நிமிடங்கள் நடப்பீர்கள். வணக்கம், நான் டாக்டர் சாந்தமேனன். வழமையாக நாங்கள் சாப்பிட்ட பிறகு என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம், அல்லது தூங்க போயிடுவோம், அல்லது எங்களோட மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண தொடங்கிடுவோம். அதே நேரம் நாங்கள் என்ன சொல்லிக்கொள்வோம்? நாங்கள் சாப்பிட்ட களைப்புக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேணும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஆனால் ஆராய்ச்சிகள் சொல்வது அப்படி இல்லை. நாங்கள் சாப்பிட்ட பிறகு உடனடியாக 30 நிமிடத்திற்குள் ஒரு 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் நடக்கிறது மிகவும் ஆரோக்கியமானது. அந்த ஆரோக்கியமான விடயங்கள் என்ன என்றதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இல்லை, முதலாவது, நாங்கள் சாப்பிட்ட பிறகு அடுத்த 30 நிமிடத்துக்கு எங்களுடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு சடுதியாக அதிகரிக்கும். இதை குளுக்கோஸ் ஸ்பைக் என்று சொல்லுவோம். இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அதிகமாக வாரது ஒரு நல்ல விடயம் இல்லை. இது முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளை பொறுத்தவரையும் அவர்களுக்கு இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அதிகமாக ஏற்பட்டால் அது மீண்டும் பழைய நிலைக்கு அல்ல சாதாரண நிலைக்கு கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும், நீண்ட நேரம் எடுக்கும். அவர்களுக்கு மிகவும் சிக்கல்களை உருவாக்குவதே இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் அதிகமாக ஏற்படுறதான் அவர்களுக்கு பிரச்சனையான விஷயம். அதே நேரம் சாதாரணமானவர்களுக்கு இது பிரச்சனை இல்லையா என்றால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த மாரடைப்பு ஏற்படுறது நாங்கள் யோசிப்போம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஏற்படும், சுகர் அதிகமாக இருந்தால் ஏற்படும் என்றெல்லாம் யோசிப்போம். ஆனால் மாரடைப்பு ஏற்படுபவர்கள் அநேகமானவர்களுக்கு இது எல்லாமே சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும். கொலஸ்ட்ராலும் சாதாரணமாக இருக்கிற நிலையில், அதே மாதிரி சுகரும் சாதாரணமாக இருக்கிற நிலையில் கூட இந்த மாரடைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்குது. அப்போ இந்த மாரடைப்புக்கு இவையும் ஒரு காரணம்தான். இதற்கு அப்பாலும் காரணங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் உடலில் ஏற்படுகின்ற இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம், அலர்ச்சித்தன்மை. முக்கியமாக அதிகமான குளுக்கோஸ் ஸ்பைக் ஏற்படுகின்றதால இந்த இரத்த குழாய்களின் உட்பகுதி எண்டோத்தீலியத்தில் அலர்ச்சி நிலை ஏற்பட்டு அங்கே இந்த ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் எனப்படுகின்ற படிவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த மாரடைப்பு ஏற்படுறதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆகவே குளுக்கோஸ் ஸ்பைக்கை கட்டுப்படுத்த வேண்டியது நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இல்லை, சாதாரணமானவர்களும் தான். சரி, இப்போ நாங்கள் உணவு எடுத்த பிறகு இப்படி நடக்கிறதால, ஒரு 10 நிமிடங்கள் நடக்கிறதால எப்படி இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் கட்டுப்படுத்தப்படுது? அதாவது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு சடுதியாக அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தப்படுகிறது. நாங்கள் உணவை எடுத்த பிறகு நடக்கிறதால எங்களோட தசைகள் வேலை செய்ய போகுது. முக்கியமாக இந்த கால்களில் பட்டோக்ஸில் இருக்கிற தசைகள் வேலை செய்ய போகுது. இவை சற்று பெரிய தசைகள். அப்போ இந்த தசைகள் வேலை செய்யறதுக்கு சக்தி வேணும். அதுக்காக குளுக்கோஸை இரத்தத்திலிருந்து எடுக்கும். இந்த தசைகளுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்குது என்னன்னு சொன்னால், இவை குளுக்கோஸை எடுக்கிறதுக்கு இன்சுலின் தேவையில்லை. ஆனால் மற்ற கலங்கள் குளுக்கோஸ் எடுக்கிறதுக்கு இன்சுலின் வேணும். அதுதான் நீரிழிவு நோயாளிகளுக்கு உள்ள பிரச்சனை. முக்கியமாக 2ஆம் வகை நீரிழிவு நோயாளிகளில் அவர்களுக்கு இன்சுலின் போதிய அளவு இருக்கும். ஆனால் இன்சுலின் தொழிற்பட முடியாத நிலையில் இருப்பதாலே அவர்களுக்கு இரத்தத்தின் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு அவர்கள் நடந்தார்களானால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை கூடிய அளவில் இந்த தசைகள் எடுக்கும் தங்களுடைய இயக்கத்துக்கு. அதே நேரம் இந்த தசைகள் இந்த மேலதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாகவும் இந்த தசைகளில் சேமித்து வைக்கும். ஆகவே நடப்பதன் மூலம், இந்த தசைகள் இயங்குறதன் மூலமாக அவை நிறைய குளுக்கோஸை தாங்கள் எடுக்கிறதால எங்களுக்கு சடுதியாக இந்த குளுக்கோஸின் அளவு அதிகரிக்காது. இப்போ எங்களுக்கு தெரிய வேணும் என்ன டைமுக்கு நாங்கள் நடக்க வேணும் என்றால், நிச்சயமாக நாங்கள் சாப்பிட்டு 30 நிமிடங்களுக்கு முன்னுக்கு தான் நடக்க வேணும். அப்போ எங்களுக்கு சொல்லப்படுகின்ற டைம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 5 தொடக்கம் 10 நிமிடத்தில் ஆரம்பித்து அதில் இருந்து ஒரு 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் நடக்கிறது ஆரோக்கியமானது. அதே நேரம் இதில் இன்னும் ஒரு விடயம் சொல்ல வேணும். இந்த உணவை எடுத்த பிறகு உடனடியாக 10 நிமிடங்கள் நடக்கிறதும், வேறு ஒரு நேரத்தில் அதே நபர் ஒரு 30 நிமிடங்கள் நடக்கிறதையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வேறு நேரத்தில் 30 நிமிடங்கள் நடக்கிறதால கிடைக்கிற நன்மைகளுடன் ஒப்பிடும் பொழுது உணவை எடுத்த பிறகு 10 நிமிடங்கள் நடக்கிறதால கிடைக்கிற நன்மைகள் மிக அதிகம் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதால் கிடைக்கக்கூடிய மற்ற நன்மை என்னன்னு சொன்னால், எங்களுடைய சமிபாட்டு சீராக்கம். பொதுவாக பலர் உணவு எடுத்த பிறகு அவர்களுக்கு இந்த வயிற்றுக்கு கேஸ் போன மாதிரி அல்லது ப்ளோட்டிங், வயிறு பொறுமல் ஏற்படுறது, அதே மாதிரி சமிபாட்டு பிரச்சனைகள் ஏற்படுறது, மலச்சிக்கல் தன்மை காணப்படுறது, இதுகள் இருக்கலாம். இவர்கள் உணவை எடுத்த பிறகு அந்த 10 நிமிடத்துக்கு நடக்கைக்குள்ள எங்களுடைய இறப்பையின் தொழிற்பாடு, சிறுகுடலின் தொழிற்பாடுகள் எல்லாம் தூண்டப்படும். அவற்றை
இவற்றின் தூண்டல்களால் அந்த பெரிஸ்டால் சுருக்க அசைவுகள் வந்து விரைவாக நடைபெறும். சமிபாட்டுக்குரிய நொதியங்கள் செயற்பாடுகள் அதிகமாக இருக்கும். இதனால விரைவாக இந்த சமிபாடு நடக்கிறதால கேஸ்ட்ரிக் எம்டிங்னு சொல்லுவோம். அதாவது இறப்பையில் உள்ள உணவு விரைவாக சிறுகுடலுக்கு அடுத்த கட்ட சமிபாட்டுக்காக சென்றுவிடும். இப்போ இதனால இந்த உணவை எடுத்த பிறகு நாங்கள் சாதாரணமாக அசையாமல் இருக்கைக்குள்ள எங்களுக்கு வார இந்த அறிகுறிகள் இல்லாம இப்படி நடக்கிறதால இல்லாமல் போய்விடும். அதே நேரம் இந்த மலச்சிக்கல் இல்லாமல் போறதுலையும் இந்த சாப்பிட்ட பிறகு நடக்கிற விஷயம் ஒரு முக்கிய பங்கெடுக்குது. அடுத்த ஒரு முக்கியமான தன்மை எங்களோட உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அல்லது உடல் எடையை குறைக்கிறதுலையும் இது பங்கெடுக்கும். அதப்படி அது ஒரு 10 நிமிடங்கள் நடந்தவுடனே உடல் எடை குறைவு ஏற்படுமா அல்ல உடல் எடை கட்டுப்பாடு ஏற்படுமா என்பதை நீங்கள் கேட்கலாம். பலர் வந்து பல மனத்தியாலங்கள் ஒர்க் அவுட் செய்யணும், பல டயட் எல்லாம் செய்தே உடல் எடையை கட்டுப்படுத்துகிற கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நாங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிடங்கள் நடந்தால் மட்டும் இது எப்படி சிறப்பாக நடந்துவிடும் என்று நீங்கள் கேட்கலாம். இதில் உடல் எடை அதிகரிப்புக்கான அடிப்படை காரணங்கள் பற்றி எங்களுக்கு இதில் தெரிய வேணும். இதில் உடல் எடை அதிகரிப்புன்றதை விட கொழுப்பினால உடல் எடை அதிகரிக்கிறது என்று இதை இன்னும் திருத்தமாக சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சுகர் ஸ்பைக், அதாவது நாங்கள் சாப்பிட்ட பிறகு 30 நிமிடத்துக்குள்ள சடுதியாக இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும். இந்த அதிகரிக்கிற தன்மைக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு உடல்ல இன்சுலின் சுரக்கப்படும். அப்போ எவ்வளவுக்கு ஸ்பைக், அதாவது ஸ்பைக்ன்றது எவ்வளவு அதிகரித்து செல்லுதோ அதுக்கு ஏற்ற வகையில் அதிகமாக இன்சுலின் சுரக்கப்படும். இந்த இன்சுலின் என்ற ஹோமோன் உடல்ல அதிகமாக இருக்கிறதும் பிரச்சனையான விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த இன்சுலின் ஒரு அனபோலிக் ஹோமோன் என்று சொல்லுவோம், அதாவது தொகுப்புக்குரிய ஹோமோன். இது என்ன செய்யும்னா இது அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இங்கே இரத்தத்தில் மேலதிகமாக உள்ள குளுக்கோஸையை கொண்டு போய் கொழுப்பாக மாற்றிவிடும். ஆகவே இன்சுலின் வந்து எங்களோட உடல்ல அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம். எங்களுக்கு தெரியும் இந்த PCOS பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம், பெண்களில் ஏற்படுற ஒரு பிரச்சனை. அவர்களுக்கும் இந்த கொழுப்பு அதிகரிக்கிறதும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறதும் இதனால் அவர்கள் உடல் எடையை கட்டுப்படுத்த முடியாது. இந்த இன்சுலின் அளவு அதிகமாக வச்சுக்கொண்டு நாங்கள் உடல் எடையை குறைக்கிறது கடினமானது. ஏனென்றால் அது தொகுப்பு வேலையை செய்து கொண்டே இருக்கும். இந்த கொழுப்பு உருவாக்கத்தில் அது பங்கெடுத்து கொண்டே இருக்க நாங்கள் கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது அதை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும்போது இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஆகவே எவ்வளவுக்கு இந்த இன்சுலினை ஸ்பைக்கு, அதாவது சுகர் ஸ்பைக் ஏற்படுறதை தவிர்க்கிறதன் மூலமாக இன்சுலின் அதிகரிக்கிறதை நாங்கள் தவிர்க்க போகிறோம். இன்சுலின் அதிகரிக்கிறது குறைகிறதால கொழுப்பு உருவாக்கம் நடைபெறாது. அதே நேரம் நாங்கள் நடக்கிறதாலையும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை ஒன்று ஏற்படுகிறது, அதாலையும் எங்களுக்கு இந்த உடல் எடை குறைவு ஏற்படும். அதே நேரம் இந்த தசைகளின் தொழிற்பாட்டால் உள்ள எனர்ஜி லாஸ், அதில் ஒரு நன்மையான விடயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி இழப்பு, அதாவது சக்தி இழப்பு ஏற்படும். பிறகு நடந்து முடிய இருக்கும் பொழுதும் அந்த சக்தி இழப்பு ஒரு குறிப்பிட்ட அளவில் நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த மசில் ட்ரைனிங். நீங்கள் தசைகளை பாவிச்சு நீங்கள் பயிற்சி செய்கிறதால உள்ள நன்மை என்னென்றால் நீங்கள் செய்யும் பொழுது உள்ள கலோரி இழப்பும் நீங்கள் ஓய்வடைந்த பிறகு 100% நின்று விடாத ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த கலோரி இழப்பு இன்னும் கொஞ்சம் நடந்து கொண்டிருந்துதான் அது குறையும். ஆகவே இதன் மூலமாக நீங்கள் உடல் எடையை கட்டுப்படுத்துறதோ அல்ல உடல் எடை குறைவில் கூட இது பங்கெடுக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கான மற்ற நடைமுறைகள் எல்லாத்தையும் சரியாக கடைபிடித்து கொண்டு இதுக்கும் செய்தீங்கள் என்றால் இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு நன்மை தான் எங்களோட மூட், அதாவது மனநிலையை நல்லா பண்ணுறது. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்கும்? சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு நித்திர தூக்கம் மாறுறது, சோர்வாகிறது, ஒரு கவனம் செலுத்தி ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு தன்மை ஒன்று ஏற்படும். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாப்பிட்ட பிறகு கூடுதலான இரத்தோட்டம் எங்களுடைய சமிபாட்டு தொகுதியை நோக்கி வாரதாலேயும் இது ஏற்படும். அப்போ நாங்கள் சாப்பிட்ட பிறகு நடக்கிறதால எப்படி எங்களோட மூட் நல்ல மூடாக மாறும் என்று பார்த்தால் இதில் தான் எங்களுக்கு தெரிய வேணும் கட் பிரெயின் ஆக்சிஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எங்களோட மூளை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எங்களோட குடலும் வந்து மிக மிக முக்கியமானது. எங்களோட மனநிலை உள்ள தாக்கங்களை கவனிக்கிறதுல குடலில் நாங்கள் செகண்ட் பிரெயின் என்று சொல்லுவோம். அதாவது பிரெயினை மாதிரியே ஒரு ரெண்டாவது பிரெயின் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். இந்த குடலின் நன்மை தீமையான விடயங்கள் எல்லாம் மூளையில் பிரதிபலிக்கும். நாங்கள் சாப்பிட்ட பிறகு நடக்கிறதால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அளவு குறைவடையும். அதே நேரம் டோபாமின், செரட்டோனின் என்ற ஹோமோன்கள் குடல்ல சுரக்கப்படும். இது குடல்ல தான் மிக அதிகமாக சுரக்கப்படும். இந்த ஹோமோன்கள் இதை ஹாப்பி ஹோமோன் என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய மூடை ஒரு நல்ல இதாக வச்சிருக்கிறதுல முக்கிய பங்கெடுக்கிறது இந்த ஹோமோன்கள் தான். ஆகவே இந்த ஹோமோன்கள் நாங்கள் சாப்பிட்ட பிறகு நடக்கிறதால அதிகம் சுரக்கிறதாலையும் எங்களுக்கு எங்களோட மூட் வந்து நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்ட பிறகும் நாங்கள் ஒரு வேலைத்தளத்திலேயோ அதிகமாக கவனம் செலுத்தி எங்களோட வேலையை செய்கிறதோ அல்லது நாங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுல பங்கெடுக்கும். இது நாங்கள் சாப்பிட்ட பிறகு 10 நிமிடங்கள் நடக்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மையில் அடுத்த நன்மை எங்களுடைய இதயத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. அது எப்படி கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய இரத்த குழாய்களில் வந்து அழற்சி நிலையை கட்டுப்படுத்தும். இந்த சுகர் ஸ்பைக் குறைவாக இருக்கிறதால அதால இரத்த குழாய்கள் நல்லா
சரியாக இருந்தால் எங்களுடைய இதயம் நல்லா இருக்கும், ஹார்ட் அட்டாக்கோ அது சார்ந்த பிரச்சனைகளோ வராது. அதே நேரம் இது எங்களுடைய ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுப்படுத்துவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. இப்படியாக எல்லாம் சேர்ந்ததாக எங்களுக்கு இது இதயத்துக்கு நன்மையை செய்யக்கூடியது. அதே நேரம் இது பிளட் பிரஷர், அதாவது இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுல பங்கெடுக்கும். இதில் அடுத்ததாக இரவு உணவுக்கு பிறகு நடக்கிறதால எங்களுக்கு அடிஷனலான நன்மைகள் சிலது கிடைக்கும். அதிலே ஒன்றுதான் எங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ட பிறகு நடக்க ஹாப்பி ஹோமோன் சுரக்கப்படும். அதனால கூட நல்ல மூட் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவடையும். அதே நேரம் நீங்கள் நடக்கிறதால சமிபாடு கொஞ்சம் இலகுவாக நடந்துடுறதால இறப்பைக்குள்ளேயே சாப்பாடு இருந்து உங்களுக்கு மேல் நோக்கி திரும்ப திரும்ப வராமல் அது அடுத்த கட்டத்துக்கு போயிடுறதாலையும், மற்றது நடக்கிறதால உங்களுக்கு உடல்ல கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்படுற எல்லா விடயங்களும் உங்களுக்கு தூக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். நாங்கள் காலை மதியம் இரவு 3 நேரமும் சாப்பிடுவோம், 3 நேரமும் நடக்க வேணுமா? ஓம், 3 நேரமும் நடக்கிறது எங்களுக்கு நல்ல விளைவுகளை தரும். சரி, இதுல ஒரு நேரம் தான் நடக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், அல்லது 3 நேரம் நடக்கிறதுலையும் பெஸ்ட் ஆனது எதென்று சொன்னால் இரவு நேரம், அதாவது இரவு உணவுக்கு பிறகு நடக்கிறதுன்றது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டை தரக்கூடியது. ஏனென்று பார்த்தால் எங்களோட உடல்ல நாங்கள் சொல்லுவோம் சர்காடியன் ரிதம்னு சொல்லி, எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இயங்குற ஒரு கடிகாரம் உண்டு எங்களோட உடலுக்குள்ளே இருக்குது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது சில விடயங்களை தீர்மானிக்கும். இரவு பொழுதுல எங்களுக்கு தூக்கம் வாரது, பகல்ல விழிப்பு வாரது, அதே மாதிரி இன்னென்ன டைமில் இந்த ஹோமோன் சுரக்க வேணும்ன்றது, இப்படியாக எங்களோட உடலை உள்ளுக்கு இருந்து இயக்கி கொண்டிருக்கிற ஒரு இயல்பான விடயம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விடயத்தின்படி இந்த இன்சுலின் என்ற ஹோமோன் சென்சிட்டிவிட்டி பகல் வேளைகளில் அதிகமாக இருக்கும், இரவு வேளைகளில் அந்த சென்சிட்டிவிட்டி குறைஞ்சு விடும். அப்போ சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் இந்த இன்சுலின் ஹோமோன் நல்லா வேலை செய்யும், சென்சிட்டிவிட்டி குறைவாக இருந்தால் அந்த ஹோமோன் வேலை செய்கிற அளவு குறைந்து விடும். நாங்கள் பகலில் தான் கூடுதலாக உணவுகளை எடுப்போம், இரவில் நாங்கள் தூங்க போயிடுவோம். ஆகவே இந்த இன்சுலின் செயற்பாடு திறன் குறைவடைந்து போகும். ஆகவே இரவில் இன்சுலின் செயற்பாடு திறன் குறைவடைகிறதால எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த சுகர் ஸ்பைக் கொண்டு ஏற்பட்டால் இரவு அது குறைவடைகிறதுக்கு அங்கே போது இன்சுலின் இருந்தாலும் இன்சுலின் செயற்பாடு தன்மை குறைவாக இருக்கும், சென்சிட்டிவிட்டி குறைவாக இருக்கிறதால. ஆகவே அந்த டைமில் நாங்கள் நடக்கிறதால இந்த தசைகளால் குளுக்கோஸ் பாவிக்கப்பட்டு அந்த ஸ்பைக் ஏறாமல் வச்சிருக்க வேண்டியதுன்றது ஒரு நல்ல விடயம். இது எங்களுக்கு உடல் எடையை கட்டுப்படுத்துறதுலையும் ஒரு முக்கிய பலனை தரக்கூடியதாக அமையும். சரி, எப்படி சரியாக நடக்கிறது என்றதை நாங்கள் பார்ப்போம். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 30 நிமிடங்களுக்குள்ள நாங்கள் நடக்கிறது தான் முக்கியமான விடயம். அதுக்கு பின்பாக சொன்னால் அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஏற்கனவே ஏற்பட்டு விடும், 30 நிமிடங்களில் வந்துடும். அப்போ அதுக்கு முன்பாகத்தான் நடக்க வேணும். நாங்கள் உணவை எடுத்து ஒரு 5 நிமிடம் கழித்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து ஒரு 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் நடக்கிறதே போதுமானது. ஒரு 10 நிமிடங்கள் நடப்பதே உங்களுக்கு நல்ல விளைவுகளை தரும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. சரி, நடக்கிறது எப்படி நடக்க வேணும்? வேகமாக நடக்க வேணுமா, அல்லது மெதுவாக நடந்தால் போதுமா, அல்லது ஓட வேணுமா என்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம். உண்மையில் நீங்கள் சாதாரணமாக மெதுவாக நடந்தாலே போதுமானது. நீங்கள் பிரிஸ்க் போக் என்று சொல்லுவோம், அதாவது உடல் எடை குறைப்புக்காக நாங்கள் நடக்கிற பிரிஸ்க் போக் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதமான கடும் பயிற்சிகளும் செய்ய தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் நடந்தாலே போதுமானது அந்த குறிப்பிட்ட டைமுக்கு. ஆகவே உணவை எடுத்த பிறகு ஒரு 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் நடப்பதென்பது மிகவும் இலகுவான விடயம், இலகுவாக கடைபிடிக்கக்கூடிய விடயம். ஆகவே இன்று முதல் நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் ஒரு சிறிய மாற்றங்கள் உங்களுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காக நீங்கள் இப்ப ஆரம்பித்தால் அது உங்களுக்கு பிறகு நல்ல பலனை தரும் என்பது போல இந்த விடயத்தை நீங்கள் இன்று முதலே ஆரம்பித்தால் உங்களுடைய உடல்ல மாற்றங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்றதிலையும் இது பங்கெடுக்கும். மீண்டும் மற்றொரு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.